வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ பிடிபிஆர்டி அப்பாயின்மெண்ட் அப்டேட் நம்மளோட சேனலில் ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. எல்லாமே நம்ம கிளாரிஃபை பண்ணுறோம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் கமெண்ட்டில் வந்து கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸு. ஸோ பிடிபிஆர்டி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டில் வந்து 24/7 அன்னைக்கு நமக்கு இங்கிலீஷ் அண்ட் ஜியோகிரஃபியோட ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நான் அவைலபிள் போஸ்ட்டு அதில் எப்படி இருக்குது, ஸோ அண்ட் வித்ஹெல்டு கோர்ட் கேசஸ் எப்படி, என்ன வித்ஹெல்ட் கோர்ட் கேஸ்னு போட்டிருக்காங்களே அது என்னது, ஸோ அடுத்து செகண்ட் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது, அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் வந்து இருந்துச்சு. நான் நேற்றே வீடியோ போட வேண்டியது. ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரெஃபர் பண்ணிவிட்டு போடுவோம் அப்படிங்கிற இதில் தான் இப்போ போடுறேன். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு நோட்டிஃபிகேஷன் 3 நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரும்போது 250 போஸ்ட்டு தான் இருந்துச்சு இங்கிலீஷ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் செகண்டு தேர்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அடுத்த கட்டமாக நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கண்டிப்பாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஆர்பி ரிலேட்டடான எல்லா விதமான உங்களுக்கு கைடன்ஸ், உங்களுக்கு ஜாபுக்கு போகிற வரைக்குமான, போனதுக்கு அப்புறமும் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்மளோட யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுறோம். ஸோ பிடிபிஆர்டி பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பிக்காக தான் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து அதோட கனெக்ட் ஆகிறதுனால நிறைய வியூவர்ஸ் இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லா விதமான தகவல்களையும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவோடு தான் இந்த மாதிரியான விஷயங்களை நான் ஷேர் பண்ணவே ஆரம்பித்தேன். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிஜிடிஆர்பி அண்ட் டிஎன்டெட் 2024க்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்சஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் மேஜர், நம்மளோட இங்கிலீஷ் மேஜருக்கான அந்த செகண்ட் ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு வந்து வந்திருக்கு. ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்திருக்கு. இது செகண்ட் லிஸ்ட் எப்படி வரும், நிறைய பேருக்கு வந்து அந்த வித்ஹெல்டு போட்டிருக்காங்க அந்த கோர்ட்டு கேஸு, அது என்ன கோர்ட்டு கேஸு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு இதுதான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். அப்படி பார்க்கும்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜென்ரல் டர்னில் வந்திருக்கு. ஜென்ரல் டர்னோட வந்து கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 129, அதாவது 126 + 3 மார்க்கு அதில் ஸ்டார்ட் ஆகுது ஜென்ரல் டர்ன். ஸோ 120 வரைக்குமே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 25 பேர் 120லே வந்துடுறாங்க. ஸோ நம்ம சிவி அடுத்தடுத்து இப்போ இந்த எக்ஸாம் இல்லாமல், ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், பிஎஃப்ஆ எஸ்விஆ சிவிஆன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎஃப் அப்படி எஸ்எஃப் பிஎஃப் அப்படிங்கும்போது என்ன, ஷார்ட் ஃபால் எஸ்எஃப்னா, பிவினா பேக்லாக் வேகன்சி, சிவினா கரண்ட் வேகன்சி. ஸோ அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இங்கிலீஷ் கேண்டிடேட்ஸ்க்கு பக்கத்தில் கொடுத்துருக்கிறது வந்து டிஎஸ்சி அப்படிங்கிறது வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், டிஎம்எஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூலு, டிஇஇ அப்படின்னு கொடுத்துருந்தா எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஸோ மேக்ஸிமம் இந்த வாட்டி எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இல்லை, டிஎஸ்சி வந்திருக்கு. ஸோ அதிலே பிடிபிஆர்டி 2 பேருமே வந்துடுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூல், சென்னை கார்பரேஷன், கோயம்புத்தூர் கார்பரேஷன், ஏடபிள்யூடி அதாவது ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் ஐஇடிஎஸ் ஸ்பெஷல் பிஎட் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐஇடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷல் எஜுகேட்டர் அதில் வந்து அந்த இதில் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் பிஎட்லேயும் நிறைய வித்ஹெல்ட் வருது. நம்ம அப்ளை பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதை அதில் காட்டுது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போது இன்எலிஜிபிள் லிஸ்ட். அது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நாட் அ ஸ்பெஷல் பிஎட் கேண்டிடேட், ஸ்பெஷல் பிஎட் கிடையாது, ஆனால் நீங்கள் ஸ்பெஷல் பிஎட் கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நாட் அப்ளைடு மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெட் எழுதுறதுக்கான வேலிட் வந்து இருக்குது செகண்ட் இயரில். ஆனால் அந்த இது நம்ம நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரிஸ்கிரைப்டு கல்வி தகுதியை நம்ம முடிச்சிருக்கோம். அப்போ நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து கையில் வந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட பாயிண்ட்டு. அந்த டேட் ஆஃப் வெரிஃபிகேஷன், அதாவது டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் டிகிரி சர்டிஃபிகேட் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி இருக்குதா அப்படின்னு வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ அதுதான் அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் நாட் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அது மாதிரி தான் 2 பேர் இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாட் ஸ்பெஷல் பிஎட் கேண்டிடேட் ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்க பிஎட் கேண்டிடேட்ஸ் நாட் ஸ்பெஷல்ன்றது தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணியிருக்காங்களான்றது தெரியல. நிறைய பேர் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் இது. அதே மாதிரி நான் இப்போ நேற்று வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், நம்ம எந்த டேர்னில் செலக்ட் ஆகிருக்கீங்க, நம்மளோட டேர்ன் அதாவது நம்ம கம்யூனல் டேர்னோ நம்ம ஹரிசாண்டல் வெர்டிஃபிகேஷனோ இல்லை வெர்டிக்கல் வெரிஃபிகேஷனோ ஹரிசாண்டல் ரிசர்வேஷனோ வெர்டிக்கல் ரிசர்வேஷன்லையும் நம்ம கரெக்டான இடத்துல தான். இப்போ உமன்னா உமன் கேட்டகரியில் வரோமா, மென்னில் வரோமா, பிசிஎம்னா பிசிஎம்மில் வரோமா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா மேக்ஸ் லிஸ்ட் வித்ட்ரான் பண்ணதுனால. ஸோ அடுத்து வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸ். இந்த வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வித்ஹெல்டு பிஎட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது ஒரு இஷ்யூவில் கொடுத்துருவாங்க. ஸோ டெட் சர்டிஃபிகேட் நிறைய பேர் டெட் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணாமையோ இல்லை ஜெராக்ஸ் மாதிரி டவுன்லோட் பண்ணியோ வச்சுருந்துருக்கீங்க. அது கரெக்டான முறையில் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் யூஜி டிகிரிக்கான கோர்ட்டு கேஸ் ஈக்குவலன்ட் ஜிஓ. ஸோ பிஏ கம்யூனிகேஷனோ பிஏ வேறு ஏதோ படிச்சிருக்கும் போது அதுக்கான ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட். பிஎட்லேயும் சில இது வந்து ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா வித்ஹெல்டு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான கோர்ட்டு கேஸ் இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா கிராஸ் மேஜர்ஸ் ரிவர்ஸ் மேஜர்னு சொல்கிறோம். கிராஸ் மேஜர் கோர்ட்டு கேஸ் வந்து இருக்குது. இப்போ கிராஸ் மேஜர் அப்படின்னு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை இப்போ வந்து ஹிஸ்ட்ரி படிக்கிறாங்க. ஹிஸ்ட்ரி படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிஎட் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இங்கிலீஷ் படிக்கிறாங்க. இங்கிலீஷை காட்டி அவங்க என்ன எழுதிடுறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் பிஏட் வச்சு எழுதிடுறாங்க. ஸோ அதுக்கான கோர்ட்டில் கேஸ் இருந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் மேஜர் அது என்னென்னா டெட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு டிகிரி அதாவது டெட்டு பேப்பரில் வந்து ஒரு டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டெட்டு எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க. அப்புறம் டெட்டு எழுதுனதுக்கு அப்புறம் ஒரு டிகிரி வந்து முடிக்கிறாங்க. அந்த செகண்ட் முடித்த டிகிரியை ஸ்பெசிஃபை பண்ணி அவங்க யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஸோ அதுக்கான கேஸும் ரிவர்ஸ் மேஜர் அப்படிங்கிற நம்ம சொல்கிறது அதுக்கான கேஸ் போயிட்டுருக்கு. நம்ம ஒரு டேர்மிங் தான் இது. ரிவர்ஸ் மேஜர் கிடையாது, கிராஸ் மேஜர் கிடையாது, நம்மளோட டேர்மிங்காக தான் இது. ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி %. சில பேர் வந்து அந்த மார்க் வந்து நாங்கள் 45% எடுக்க சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ 45% எடுத்திருந்தால் தான் யூஜிடிஆர்பி எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கவங்களுக்கு எதிராகவும் சில கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து படித்து முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம எழுத முடியாதுன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற பாயிண்டில் ரைட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை வந்து தளர்த்துங்க அப்படின்னு சொல்லி கம்யூனல் அடிப்படையிலையோ இல்லை மொத்தமாகவோ அந்த இதை வந்து தளர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ முக்கியமான 3 கேஸ் வந்து கிராஸ் மேஜர் கேஸு, ரிவர்ஸ் டிகிரி கேஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 45% குறைக்க சொல்லி கேஸு. இன்னொன்று இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த 24 மார்க்கு ஸ்டார் மார்க்கு அந்த மாதிரியான கொஷின் பேப்பர் கேஸஸும் இருக்குது. அதெல்லாம் இப்போ வந்து எப்படி முடிஞ்சிருச்சா, அதுக்கான தனிப்பட்ட நபர் எதுவும் இன்னும் கேஸ் இருக்கா, அது டிஸ்போஸ் ஆகாமல் இருக்கா, அவங்கள வித்ஹெல்ட் பண்ணியிருக்காங்களான்றது மட்டும் இன்னும் தகவல் தெரியல. பட் இந்த 3 கேஸும் நமக்கு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எஸ்பெஷலி ஜாகிரஃபி டிபார்ட்மெண்ட்டுக்குமே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி படிச்சிருக்காங்க, ஜாகிரஃபி படிச்சுட்டு அவங்க ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அவங்க வந்து பிஎட் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜாகிரஃபிக்கு வேகன்சி இருக்கிறதுனால ஜாகிரஃபியும் படிச்சிடுறாங்க. அவங்க ஜாகிரஃபி டீச்சராக எழுதிடுறாங்க. நான் ஆக்சுவலாக அவங்க ஃபஸ்ட்டு பண்ணது பிஏ வந்து ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து அந்த கேஸில் வந்து இருக்குது. இங்கிலீஷ் அண்டு ஜாகிரஃபி 2க்குமே அந்த கன்ஃபியூஷன் வந்து இருக்குது. அதுதான் இந்த முக்கியமான கேஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வித்ஹெல்ட் கோர்ட் கேஸ் பார்த்துட்டோம். ஸோ செகண்ட் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படிங்கிற போது நமக்கு வந்து சொன்ன மாதிரி தான் 350 நோட்டிஃபிகேஷனில் வந்தது 417 வரைக்கும் கூப்பிட்ருந்தாங்க. அதுக்கு சிவி லிஸ்ட்டுக்கு இப்போ 350 லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. 375 அதாவது 25 போஸ்ட் மட்டும்தான் நான் அவைலபிள் போஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து மித்த சப்ஜெக்ட்ஸை விட இங்கிலீஷ்க்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நான் அவைலபிள் போஸ்ட்டு. ஸோ அவங்க வந்து இந்த ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டே எக்ஸ்டெண்ட் பண்ணி, அதாவது அந்த 4:1 நம்ம கூப்பிடும்போது சில இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் மார்க் வருது அப்படின்னா அவங்கள ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் வந்து சில டைம் இந்த டேட் ஆஃப் பர்த்தோ இது 3 எல்லா கேட்டகரியும் ஒன்றா வரும்போது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வரைக்கும் போவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சேமாக வந்து என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா
சேம் மார்க் கொடுக்கும்போது அந்த 350 அப்படிங்கிற வேக்கண்ட் வந்து ஃபில் ஆயிருக்கு. இப்போ இந்த 25 வேக்கண்ட் தான் நான் அவைலபிள் அப்படிங்கும்போது செகண்ட் லிஸ்ட்டோ ஆடண்டமோ இல்லை செகண்ட் சிவி லிஸ்ட்டோ வரும்போது இங்கிலீஷ்க்கான அந்த போஸ்டிங் வந்து அதிகமாக வர வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு யோசனைக்குரிய விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸு இதிலெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைந்தபட்சம் 40 to 60 போஸ்டிங்ஸ் வந்து நான் அவைலபிளில் இருக்குது. ஆனால் வந்து நமக்கு இங்கிலீஷில் வந்து 25 அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க நான் அவைலபிள் போஸ்ட்டு. ஸோ அடுத்து நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம செகண்ட் ஆடண்டமாக போடும்போது இந்த கரண்ட் வேகன்சிஸையும் சேர்த்து நமக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஒருவேளை வெறும் செகண்ட் சிவி அப்படி ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு தான் இன்னொரு தடவை வர்றதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் தெரியுது. அப்போ ஆடண்டம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போடும்போது நம்மளோடதையும் கொஞ்சம் கூட போஸ்டிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் கோர்ட்டு கேஸை பற்றி நம்ம கேட்டிருந்தாங்க நிறைய சப்ஸ்கிரைபர். இங்கிலீஷ் அண்ட் ஜியாகிரஃபி ரெண்டுலேயுமே இந்த கிராஸ் மேஜர் அண்ட் ரிவர்ஸ் மேஜர். ஸோ ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு ஜியாகிரஃபி படிக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு ஒரு சப்ஜெக்ட் படித்து முடிச்சுட்டு தமிழ் படிச்சுட்டு இங்கிலீஷ் பிஎட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை இங்கிலீஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இங்கிலீஷில் இருக்குது அதிகமாக. அதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபிக்குள்ளேயும் அந்த ஒரு மியூச்சுவல் சேஞ்ச் ஓவர் இருக்கிறதுனால அது ரெண்டுக்குமே உங்களுக்கு வந்து வித்ஹெல்டு வந்து கோர்ட்டு கேசஸ் வச்சு போட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு சீக்கிரமே ஒரு முடிவு இப்போது மேக்ஸிமம் நம்மளோட சிவி ஷெட்யூல் படி மேக்ஸிமம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் தமிழ்லையும் அதே தான். ஏன் தமிழ் வந்துட்டு தான் இங்கிலீஷ் நமக்கு லாஸ்ட்டாக தான் வந்துச்சு சிவி ஷெட்யூல். இப்போ ஏன் தமிழ் ரொம்ப லேட் ஆகுதுன்னா தமிழ்லையும் உங்களுக்கு அந்த ரிவர்ஸ் டிகிரி அது வந்து இருக்குது. இங்கிலீஷ் படிச்சுட்டு தமிழ் சீக்கிரம் பெறான்னு போகிறது, இல்லை ஹிஸ்ட்ரி படித்தவங்க தமிழ் கொண்டுட்டு வர்றது, இந்த மாதிரி வேறு சப்ஜெக்ட் படிச்சுட்டு தமிழ் படிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ்லையும் இருக்குது. அவங்க அதை ஃபைனலைஸ் பண்ணால் லேட் ஆகுது அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் முக்கியமாக வர வேண்டியது அந்த தமிழ் வர வேண்டியது இருக்குது. மீதி எல்லாமே வந்து அடுத்தடுத்து 2 லிஸ்ட்டாக வந்து உங்களுக்கு போட்டாங்கன்னா இந்த வீக்குள்ளே உங்களுக்கு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வந்துடும். ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஆடண்டம் போடுறாங்களா, நம்மளோட நோட்டில் கொடுத்த மாதிரி ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்டு திருப்பி கூப்பிடுறாங்களா. ஏன்னா மித்த சப்ஜெக்ட்டுக்கெலாம் அதை கூப்பிடும்போது செகண்ட் சிவி கூப்பிடும்போது கண்டிப்பாக இங்கிலீஷ்க்கும் கூப்பிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு அது போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும், வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ இப்போ பிடிபிஆர்டி அப்டேட் பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்குறவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு நம்ம கிளியர் பண்ணியாச்சு. இதை தாண்டி உங்களுக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லேயோ இல்லை உங்களோட வித்ஹெல்டு லிஸ்ட்டாவோ இன்எலிஜிபிள் லிஸ்ட்டாவோ வந்திருந்தால் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்மக்கிட்ட கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்கிறதுக்கு கரெக்டாக என்கொயர் பண்ணி பதில் சொல்கிறேன். ஸோ நம்மளோட கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஎன் டெட் அண்ட் பிஜிடிஆர்பி அதுக்கான டெஸ்ட் பேட்சஸ்க்கு என்கொயர் பண்ணுறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட யூஜிடிஆர்பி அண்ட் எஸ்ஜிடி எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கவங்க, இல்லை வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, செகண்ட் லிவிஸ் லிஸ்ட்டு, இல்லை டென்டேட்டிவ் கீஸு எல்லாமே நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணப்படும். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.